வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வென்ட்ரியை ஏன் வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. வேல்யூவேஷன் பண்ணலை அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. வேல்யூவேஷன் பண்ணும் பொழுது எந்தெந்த அசட்டை எப்படி வேல்யூ பண்ணுறது, உதாரணமாக நம்மளுடைய ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை எப்படி வேல்யூ பண்ணுறது, வெளியிலேருந்து வாங்கின ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை எப்படி வேல்யூ பண்ணுறது, அதே மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். சில நேரங்களில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாக்க அவங்க ஒரே ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம், அது எப்படி வேல்யூவேஷன் போடுறது, அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும், அதை எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுனாக்கா அப்போ அதை எப்படி வேல்யூ பண்ணுறது, பை ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டாண்டர்டில் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். கடைசியில் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் வெளியில் இருக்கின்ற பயனாளர்களுக்கு, அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு, அவங்களுக்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க நம்ம உரைக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்க, கையில் இருக்கிற இன்வென்ட்ரிஸ், இந்த இன்வென்ட்ரிஸுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நாம் சொல்லணும். அதாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நம்மளுடைய லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படிங்கிறத நாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த வேல்யூவை நம்ம கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்டுடைய நோக்கம். சில நேரங்களில் காஸ்ட் ஆஃப் தி இன்வென்ட்ரியை விட அதனுடைய நெட் ரியலைசபிள் வேல்யூ குறைச்சலாக இருக்கும். அப்போ இந்த நெட் ரியலைசபிள் வேல்யூ என்னவா இருக்கும், அதை தான் நாம் இன்வென்ட்ரியோட வேல்யூ அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும். உற்பத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள், வெளியிலிருந்து வாங்கப்பட்ட பாகங்கள், காம்பனன்ட்ஸ், பாட் அவுட் ஐட்டம்ஸ், உற்பத்தி செயல்முறையில் இருக்கும் பொருட்கள், WIP, மற்றும் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ள பொருட்கள், அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ், ரெடியாக இருக்கு சேல்ஸ்க்கு, இது எல்லாமே நாம் இன்வென்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறோம். இதனுடைய மதிப்பை கணக்கிட்டு அவற்றை நிதிநிலை அறிக்கைகளில் தெரிவிக்க வேண்டியது அவசியம். எதுவரையிலும் நாம் இதை தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், இவை விற்கப்பட்டு பணமாக மாறும் வரையில் இவற்றின் மதிப்பு பொருத்தமான முறையில் கணக்கிடப்பட வேண்டும், கணக்கிடப்பட்டு நிதிநிலை அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட வேண்டும். இதனுடைய ஸ்கோப் என்ன, இதனுடைய எல்லை என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த பொருத்தமற்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு பார்த்தா, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் அதில் இருக்கிற டைரக்ட்லி ரிலேட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ஸ், இதுலையும் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை. அதில் உண்டாகிற ஒர்க் இன் ப்ராக்ரஸ், WIP பற்றி இதில் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS 7லையும் அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் 3லையும் வந்துடுது. அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல உண்டாகிற ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதுலேயும் இதை பயன்படுத்த தேவையில்லை. ட்ரேட்ஸில் வச்சிருக்கிற ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது ஸ்டாக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுலேயும் இது பயன்படாது. இதே மாதிரி இன்வென்ட்ரிஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மினரல் ஆயில்ஸ், வோர்ட்ஸ் அண்ட் கேசஸ், இதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இவற்றினுடைய விலைகள் முன்கூட்டியே நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் இருக்குன்னா அது எந்த விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன்னாடியே ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். அப்போ இந்த ஒப்பந்தத்தில் அதனுடைய விலை நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்கும். அப்போ நாம இதனுடைய இன்வென்ட்ரி வேல்யூ பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அரசாங்கம் சில நேரங்களில் ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் ஒன்று அறிவிக்கும். அந்த மாதிரி ப்ரைஸ் தெரியும் பொழுதும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 4 இடங்களில், ABCD அப்படிங்கிற 4 இடங்களில் நாம் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பயன்படுத்த வேண்டியதில்லை. இது அதற்கு பொருத்தமற்றதாகவே இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் டு இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ப்ரொடியூசர்ஸ் இன்வென்ட்ரிஸ், இதில் எல்லாம் இந்த AS 2 பயன்படாது. கீழ்காணும் இடங்களில் இந்த ASஐ பயன்படுத்தக்கூடாது. நேரடி சேவை ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட கட்டுமான ஒப்பந்தங்களில் விளைகின்ற ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை.
AS7 மற்றும் AS3 ஆகியவற்றை பார்க்கவும். சேவை வழங்குபவர்களின் வர்த்தகத்தில் சாதாரணமாக எழுகின்ற ஒர்க் இன் ப்ராக்ரஸ், வணிகத்தில் கையிருப்பாக ஸ்டாக் இன் ட்ரேடாக வைத்திருக்கக்கூடிய பங்கு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் போன்ற நிதி ஆவணங்கள், உற்பத்தியாளர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கால்நடைகள், விவசாயம் மற்றும் வனப்பொருட்கள் மற்றும் கரிம எண்ணெய்கள், தாதுக்கள் மற்றும் வாயுக்கள் ஆகியவை. இந்த சம்பந்தப்பட்ட தொழில்களில் நன்கு நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப இவற்றின் நிகர மதிப்பை கணக்கிட முடிந்தால் அங்கே இது பயன்படாது. மேற்கூறிய பாரா 1Dயில் குறிப்பிடப்பட்டுள்ள கையிருப்பு பொருட்களை பொறுத்தவரையில் அவற்றின் வெவ்வேறு உற்பத்தி நிலைகளில் அவற்றை விற்றால் கிடைக்கக்கூடிய நிகர மதிப்பால் கணக்கிடப்படுகிறது. இந்த இன்வென்டரி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவற்றை விற்றால் என்ன விலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வைத்து தான் நாம அந்த இன்வென்டரியோட வேல்யூவை சொல்லணும். உதாரணமாக, விவசாய விளைபொருட்களை அறுவடை செய்த பிறகோ அல்லது எண்ணெய்கள், தாது பொருட்கள் மற்றும் வாயுக்கள் ஆகியவற்றை பிரித்தெடுக்கும் வணிகத்திலோ இவற்றை விற்பது குறித்து முன்னதாகவே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கலாம், ஒரு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தின் உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கலாம், ஒரு கேரண்டி கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு சீரான சந்தை, ஒரு ஃபிளக்சுவேஷன் இல்லாத ஒரு மார்க்கெட் இருக்கலாம், அல்லது இதை விற்பதற்கு எந்த விதமான ஃபெயிலியரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக விற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம். இந்த மாதிரி நிலைமைகள்ல இவற்றை குறிப்பிட்ட விலைக்கு விற்பதில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது. எனவே இத்தகைய இருப்புகளுக்கு இந்த ஏஎஸ்லிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஒரு சின்ன கணக்கு, காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் இன் ஹேண்ட் கால்குலேட் பண்றதுக்கு இது நிறைய பேர் நம்ம போட்டிருப்போம். மிஸ்டர் ஸ்ரீராம் பைஸ் அண்ட் செல்ஸ் பால் bearings ஃபார் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். On September 2024, he purchased bearings at a cost of 3,40,000 rupees and sales during 24-25 was 2,31,000. His average percentage of gross margin is 10% on costs. Opening cost of bearings was 22,000. Calculate the value of the closing stock as per AS2. So total stock in hand, that is opening stock எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ 22,000 முன்னாடியே வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 3,40,000 வாங்குறாரு. ஸோ டோட்டல் ஓப்பனிங் ஸ்டாக் 3,62,000. டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தாக்க 2,31,000. இதுல 10% மார்ஜின் ஆன் காஸ்ட் அதை கழிச்சிடும். ஸோ 21,000 போயிடும். ஸோ திஸ் இஸ் மார்ஜின் ஆன் காஸ்ட், அதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதை கழிச்சிடும். கழிச்சாக்க மீதி இருக்கிறது 2,10,000. இப்போ கையில் இருக்கிற ஸ்டாக் என்ன அப்படின்னு கேட்டா, ஓப்பனிங் ஸ்டாக்கு 3,62,000. ஸோ சோல்டு வந்து 2,10,000. ஸோ கையில் இருக்கிறது வந்து 1,52,000. இதுதான் வந்து as per AS2 the value of the closing stock. Definitions. இந்த ஸ்டாண்டர்ட்ல பயன்படுத்தி இருக்கிற சில டெஃபினிஷன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 3.1 இன்வென்ட்ரிஸ் ஆர் அசெட்ஸ். இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், they are assets. என்ன அசெட்ஸ் அப்படின்னு கேட்டாக்க, they are held for sale in the ordinary course of the business. கையிருப்பு பொருட்கள் என்பவை வர்த்தகத்தில் சாதாரணமாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் சொத்துக்கள். In the process of production for such sale, அவ்வாறு விற்பதற்காக அவற்றை உற்பத்தி செய்யும் பொழுது உற்பத்தி முழுமை பெறாமல் இருக்கின்ற பொருட்கள் அல்லது உற்பத்தி செயல்முறையில் இருக்கின்ற பொருட்கள். In the form of materials or supplies to be consumed in the production process or in the rendering of services. உற்பத்தி செயல்முறையின் பொழுது அல்லது சேவைகளை வழங்கும் பணிகளின் பொழுது நுகர்வதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள், இவை எல்லாமே நாம இன்வென்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். Understanding inventory types. So what are inventories? Held for sale, goods held for sale, goods they are in production, materials and supplies. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இன்வென்டரி அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். 3.2 net realizable value அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. So net realizable value is the estimated selling price in the ordinary course of business less estimated cost of completion and the estimated cost necessary to make the sale. So நிகர வர்த்தகத்தில் ஒரு பொருளை விற்றால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பை நாம் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த உற்பத்தி பொருள் வந்து WIP இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது முழுமையான உற்பத்தி பொருளாக மாற்றுவதற்கு என்ன செலவு பண்ணணுமோ அந்த செலவை கழிச்சுக்கணும். இந்த விற்பனை நிறைவு செய்வதற்கு தேவை என்று மதிப்பிடப்பட்ட செலவு, அதாவது பொருட்கள் ஒருவேளை நாம் உற்பத்தி செய்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போறதற்கு உண்டான செலவு, அல்லது ஒரு பொருளை விற்பதற்காக நம்ம ஏதாவது கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கமிஷன் உண்டான செலவு, இது எல்லாத்தையும் வந்து கழிச்சுக்கணும். இதெல்லாம் கழித்தது போக மீதி இருக்கிறதா நம்ம நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். நெட் ரியலைசபிள் வேல்யூ இஸ் தி எஸ்டிமேட்டட் செல்லிங் பிரைஸ் இன் தி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் less the estimated cost of completion and the estimated cost necessary to make the sale. So the estimated selling price இருக்கு, அதுல இருந்து deduct completion cost, deduct sale cost,
What is remaining is net realizable value. Para number 4. Inventories அதில் encompass goods purchased and held for resale. ஒரு பொருளை வாங்கி விற்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க அவர் வச்சிருக்கிறதுல அந்த ரீசேலுக்காக வச்சிருக்கிற அந்த குட்ஸ் அதுவும் இன்வென்ட்ரிஸ் தான். Merchandise purchased by a retailer and held for resale, computer software held for resale, or land and other property held for resale. இது எல்லாமே வந்து இன்வென்ட்ரிஸ் தான். Inventories also encompass finished goods produced or work in progress being produced by the enterprise and include materials, maintenance supplies, consumables, and loose tools awaiting use in the production process. But inventories do not include machinery spares which can be used only in connection with an item of fixed assets and whose use is expected to be irregular. Such machinery spares are accounted for in accordance with the accounting standard AS10 and accounting for fixed assets 4. இந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டுக்காக ஒரு ஃபிக்ஸட் அசெட் அல்லது ஒரு மெஷினரி இருக்கு, அந்த மெஷினரிக்காக ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வேற எந்த மிஷினரியும் பயன்படுத்த முடியாது, இந்த ஒரு மிஷினரிக்காக தான் இது பயன்படும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் நாம இன்வென்ட்ரியில எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து அந்த பர்டிகுலரான ஒரு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும், அது இரகுலராக தான் யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நாம AS10 கீழே பார்த்துக்கலாம். ஸோ கீழ்காண்பவற்றை கையிருப்பு பொருட்கள் என்று வகைப்படுத்தலாம். பிறரிடமிருந்து வாங்கப்பட்டு மறு விற்பனைக்காக வைத்திருக்கும் பொருட்கள், வியாபாரி ஒருவரால் வாங்கப்பட்டு சில்லறையில் விற்பதற்காக வைத்திருக்கும் சரக்குகள், மறு விற்பனைக்காக கையில் வைத்திருக்கும் கணினி நிரல்கள் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர், மறு விற்பனைக்காக வைத்திருக்கும் நிலம் மற்றும் இதர சொத்துக்கள், முழுமையாக உற்பத்தி செய்து முடிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது உற்பத்தி பாதையில் இருக்கும் பொருட்கள் WIP, உற்பத்தியில் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள், பராமரிப்பு பணிகளுக்கான பொருட்கள் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ், நுகர் பொருட்கள் மற்றும் உதிரி உபகரணங்கள் லூஸ் டூல்ஸ். குறிப்பிட்ட ஓர் இயந்திரத்திற்கு மட்டும் பயன்படக்கூடிய உதிரி பாகங்கள் இதில் அடங்க மாட்டான். அத்தகைய நிலையான சொத்துக்களுக்கு இவை எப்பொழுதாவது மட்டுமே தேவைப்படும். அத்தகைய உதிரி பாகங்களை அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 கீழ் மதிப்பிடப்படலாம். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இந்த இன்வென்ட்ரியை மெஷர் பண்ணிட்டோம், அதில் எந்த வேல்யூ எடுத்துக்கிறது? இது பேராகிராஃப் 5ல சொல்லியிருக்காங்க. Inventories should be valued at the lower of the cost and net realizable value. So காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும், நெட் ரியலைசபிள் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். இதுல எது குறைச்சதோ அதுதான் நாம இன்வென்ட்ரியோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். பேராகிராஃப் 6 காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் எப்படி கால்குலேட் பண்றது? தி காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் should comprise all costs of purchase, costs of conversion and other costs incurred in bringing the inventories to their present location and condition. கையிருப்பு பொருட்களின் அடக்க விலை காஸ்ட், அதை கண்டுபிடித்தல். கையிருப்பில் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக வாங்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கான செலவுகள், மூலப்பொருட்களை கையிருப்பு பொருட்களாக மாற்றுவதற்காக செய்யப்பட்ட அனைத்து செலவுகள் மற்றும் கையிருப்பு பொருட்களை தற்போது இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் அவை தற்போதைய இருக்கும் நிலைக்கு அவற்றை கொண்டு வரவும் செய்யப்பட்ட அனைத்து செலவுகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு சம் கூட பார்க்கலாம். எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 ரா மெட்டீரியல் வாங்குறாரு. இது ஒன்று எக்ஸுங்கிறது 10 ரூபாய்க்கும் ஒரு யூனிட்டும், ஒய்ங்கிறது 12 ரூபாய்க்கு ஒரு யூனிட்டுமா வாங்குறாரு. அப்படி வாங்கும் பொழுது இதுக்கு சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொடுக்குறாரு. அதையும் கொடுத்து தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு 100 யூனிட்ஸ் ஆஃப் இசட் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. இதுக்கு வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் அந்த எக்ஸையும் ஒய்யையும் கலந்து ஒரு 100 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பார்ஷியலி கம்ப்ளீட்டடாக தான் இருக்குது. இதை ஒருவேளை கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னொரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இசட்டை வந்து நீங்கள் ஒரு யூனிட் 50 rupees அப்படிங்கிற விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க ஆமாம், விற்கும் பொழுது கொஞ்சம் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கமிஷன் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 விஷயத்தை கால்குலேட் பண்ணோம். ஒன்று, இந்த ஒர்க்கிங் ப்ராசஸோட காஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த 100 யூனிட்ஸ் பார்ஷியலி கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் கையில் இருக்கு இல்லையா, அதனுடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் அது மேலே எவ்வளோ எஸ்டிமேஷன் இருக்குது, எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணணும். ஒருவேளை அதை 50 ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி விற்றால் அது செலவு போக, செல்லிங் காஸ்ட் போக
மீதி என்ன கிடைக்கும் நமக்கு நெட் ரியலைசபிள் வேல்யூ, மொத்தமாக நிகரமாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது குறைச்சலாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து இந்த 50 யூனிட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இசட் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். வாங்க சம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கையில் இருக்கிற WIP-யை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் 60 யூனிட்ஸ் ஆஃப் X is 600 rupees, 40 யூனிட்ஸ் ஆஃப் Y is 480 rupees. இதை ரெண்டு கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் 60 plus 120 rupees. இது காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் இன்கர்ட் so far is 740. அப்போ கையில் இருக்கிற WIP-யோட டோட்டல் காஸ்ட் வந்து 2000 rupees ஆகுது. இது நம்ம இப்போ வித்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 100 யூனிட்ஸையும் 50 rupeesக்கு விற்க முடியும். ஸோ டோட்டல் வந்து சேல்ஸ் வந்து 5000 rupees. இதுல இருந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் அது ஒரு 2000 rupees அண்ட் செல்லிங் காஸ்ட் அட் 2% on rupees 5000. அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மீதி இருக்கிறது 2900 rupees. இந்த 2900 rupees தான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 rupees, நெட் ரியலைசபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2900 rupees. அப்போ இதில் எது லோயர் வேல்யூவோ அதுதான் நம்ம வேல்யூ ஆஃப் தி WIP-ன்னு எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தாக்க 2000 rupees தட் இஸ் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தி WIP 2000 rupees அதுதான் லோயராக இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு காஸ்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் தி WIP அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொரு சமம் பார்க்கலாம். Best and worst purchased goods at the cost of rupees 30 lakhs in August 2024. Till March 31st, 2025, 80% of the stocks were sold. The company wants to disclose stock at rupees 6 lakhs. The expected sales value is rupees 7 lakhs. Commission at 10% on sale is payable to the agent. Transportation cost of rupees 12,000 is also payable by the Best and Worst. What is the correct closing stock to be disclosed at 31/3/25 as per AS2 அப்படின்னு கேட்டா actual cost of goods in hand எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். So that is nothing but 30 lakhs minus 24 lakhs இருக்கிறது 6 lakhs rupees. Okay. அடுத்தது sales value of goods in hand that is 7 lakh rupees. Less commission payable at 10% of 7 lakhs that is 70,000. Less transportation cost payable by B&W that is 12,000. So இது ரெண்டும் சேர்ந்தா 82,000. So the sales value 7 lakhs அதுல இருந்து இந்த expenditures கழிச்சாக்க மீதி இருக்கிறது 6 lakhs and 18,000. இதுதான் நம்ம நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ குறைச்சலா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் தான் குறைச்சலா இருக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் தான் நாம இன்வென்ட்ரியோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். சின்ஸ் த ஆக்சுவல் காஸ்ட் is less than NRV, cost of goods that is rupees 6 lakhs is the value of the inventory. அப்போ what the company says is correct. 6 lakhs அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். How should inventories be measured? Measure at cost and measure at NRV. ஸோ ரெண்டுல எது குறைச்சலா இருக்கோ அதை நாம சொல்லணும். How should inventories be measured? காஸ்ட் பேசிஸ்ல அல்லது நெட் ரியலைசபிள் வேல்யூல மெஷர் பண்ணணும். அது காஸ்ட் பேசிஸ்ல எப்படி மெஷர் பண்றது, நெட் ரியலைசபிள் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் that is paragraph 7. The cost of purchase consists of the purchase price including duties and taxes other than those subsequently recoverable by the enterprise from the taxing authorities, freight inwards and other expenditure directly attributable to the acquisition. Trade discounts, rebates, duty drawbacks and other similar items are deducted in determining the cost of purchase. So purchase price எடுத்துக்கணும், அது கூட டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கூட்டிக்கணும். ஏதாவது பே பண்ணியிருந்தோம்னா அதை கூட்டிக்கணும். அதுல வந்து ரீஃபண்டபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால், டியூட்டி டிராபேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கழிச்சிக்கணும். அல்லது ஜிஎஸ்டி மாதிரி இருந்து அது இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதையும் கழிச்சிக்கணும். ஆட் ஃப்ரைட் இன்வெஸ்ட் எதை நம்மளுடைய பிளேஸுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ஃப்ரைட் ஏதாவது பே பண்ணியிருந்தோம்னா அதை கூட்டிக்கணும். ஆட் எனி அதர் எக்ஸ்பென்ஸ் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு அக்விசிஷன். less trade discounts, rebates, duty drawbacks and similar items except cash discounts. இப்படி நாம பர்ச்சேஸ் பிரைஸை பர்ச்சேஸ் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ABC Limited ordered 1000 kg of material X from a supplier at the rate of 180 per kg. GST is leviable at the rate of 8%, but input credit is allowed for the full amount of GST. So அப்ப GST நாம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. We will calculating the purchase cost. A sum of rupees 3,500 was paid for transporting the material. There is a normal loss of 2% of material in transit. So material எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு 2% material loss ஆயிடுது.
980 kg of material was received in the stores of ABC Limited. Out of these, 780 kg of material X has been consumed. Calculate the cost of the purchase of the remaining material. அப்படின்னு சொல்றாங்க. So purchase price of 1000 kg of material X at the rate of 180 per kg is 1,80,000. Freight paid 3,500. இதை நாம கூட்டிக்கலாம். டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தாக்க 1,83,500 rupees. காஸ்ட் ஆஃப் 980 kg ஆஃப் மெட்டீரியல், அதாவது இதுல அந்த 2% நார்மல் லாஸ் இருக்கு இல்லையா, அது போக மீதி 980 kg ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. அதுக்கு நாம பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் அல்லது செலவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் 1,83,500 rupees. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1,83,500 டிவைடட் பை 980, தட் இஸ் 187.24. அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் மெட்டீரியல். இப்போ காஸ்ட் ஆஃப் ஸ்டாக், தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக், கையில் இருக்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க 980 kgsல இருந்து 780 kgs அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்போ மீதி 200 kgs இருக்கும். அந்த 200 kgsோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தாங்க 200 into 187.24, that is 37,448. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் தி க்ளோசிங் ஸ்டாக். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட ஃப்ரைட் இன்வெஸ்ட் இருந்தால் அதை கூட்டிக்கணும். டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர் இதாக இருந்ததுன்னா அதை கூட்டிக்கணும். ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கழிச்சிடணும். ரிபேட்ஸ் இருந்ததுன்னா கழிச்சிடணும். டியூட்டி டிராபேக்ஸ் இருந்ததுன்னா அதையும் கழிச்சிடணும். அது போக மீதி இருக்கிறது தான் பர்ச்சேஸ் காஸ்ட். காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன், இது பேராகிராஃப் 8ல சொல்றாங்க. தி காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இன்க்ளூட் காஸ்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் டைரக்ட் லேபர். They also include a systematic allocation of fixed and variable production overheads that are incurred in converting the materials into finished goods. So, இப்போ overheads என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். So, overheads இருந்ததுன்னா அது it may be fixed overhead, it may be variable overhead. அது எப்படி நாம அந்த யூனிட்ஸ்க்கு நாம வந்து allocate பண்றது, அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் எங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னா WIP இருக்கு இல்லையா, WIPக்கு கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி இந்த finished goods எதா இருந்ததுனாக்க அதை கால்குலேட் பண்றோம். அதுக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் தோஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் ரிமைன் ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது நம்ம படிச்சிருப்போம். such as depreciation and maintenance of factory buildings and the cost of the factory management and administration. இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்றோம். வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் தோஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் that vary directly or nearly directly with the volume of production, such as indirect materials and indirect labor. So, நம்ம overheads அப்படினால என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க indirect labor, indirect material, indirect expenses. இது மூணு சேர்ந்ததை நம்ம overheads அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் பிரிச்சுட்டு இது எப்படி நாம அலோகேட் பண்றது, இந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் கால்குலேட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு யூனிட் கூட நம்ம இதை சேர்க்கணும் இல்லையா, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஹவு டு கால்குலேட். ஸோ டைரக்ட் காஸ்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஓவர்ஹெட்ஸ்ல வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் இது ரெண்டையுமே நாம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பேராகிராஃப் 9, the allocation of fixed production overheads for the purpose of their inclusion in the cost of conversion is based on the normal capacity of the production facilities. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய நார்மல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நார்மல் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நாம இந்த ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை அலோகேட் பண்ண போறோம். நார்மல் கெப்பாசிட்டி இஸ் த ப்ரொடக்ஷன் எக்ஸ்பெக்டட் டு பி அச்சீவ்டு ஆன் an average over a number of periods or seasons under normal circumstances, taking into account the loss of capacity resulting from plant maintenance. So the normal capacity அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷத்துல அல்லது 2-3 பீரியட்ல அல்லது 2-3 சீசன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கிரஷிங் ஃபேக்டரி இருக்கு, அது சீசனல் பிசினஸ். அப்போ ஒரு 2-3 சீசன் அல்லது 4 சீசன் எடுத்துக்கிட்டு அதுல என்ன ஆவரேஜா வருது அப்படிங்கிறத பார்த்தா அதுதான் நம்மளுடைய நார்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இது இல்லாம நார்மல் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு காஸ்டிங் ஸ்டாண்டர்டும் இருக்கு, காஸ்ட் ஆஃப்டிங் ஸ்டாண்டர்டும் இருக்கு. அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஃபேக்டரிக்குமே எல்லா ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுக்குமே வந்து நார்மல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நாம எடுத்துக்கலாம். ஸோ இதுல நாம என்னத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ பிளான்ட் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளான்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு அல்லது ஒரு 15 நாளைக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு கூட சமயத்துல ஷட் டவுன் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னு கேட்டாக்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிற அந்த காலம், தட் இஸ் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் காலம், அந்த காலத்தை நாம வந்து நார்மல் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அப்போ ப்ரொடக்ஷன் ஒன்றும் நடக்காது. அதனால அந்த காலம் போக மீதி இருக்கிறது தான் நாம நார்மல் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துக்கணும்.
The actual level of production may be used if it approximates normal capacity. ஒருவேளை இந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ங்கிறது நார்மல் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஆக்சுவல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை நாம எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு சம் போடலாம். The normal production capacity of the sugar industry for a year is 2 lakh tons of sugar. If the fixed overheads amounts to 25 lakhs for 24-25 and the production is 2.001 lakhs tons of sugar, what is the FOH recovery rate? So, இங்க normal FOH recovery rate அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாக்க FOH incurred divided by normal production. So, எவ்வளவு FOH incur பண்ணியிருக்கோமோ அதை நார்மல் ப்ரொடக்ஷனால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒரு யூனிட்டுக்கு உண்டான fixed overhead என்ன கிடைச்சிடும். So, in this case, FOH recovery rate is equal to 25 lakhs divided by 2 lakhs. That is 2 lakhs வந்து normal production capacity. அதை எடுத்துக்கிறோம். So, that is 12.5 rupees per ton of sugar. That is FOH recovery rate. The amount of fixed production overheads allocated to each unit of production is not increased as a consequence of low production or idle plants. ஒருவேளை உங்களால ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அல்லது பிளான்ட் ஐடிலா இருக்கு, உற்பத்தி பண்ண முடியல, ஏதோ காரணங்களால உற்பத்தி பண்ணாம பிளான்ட் ஐடிலா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்போ FOH allocated to each unit of production நாம இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதுல அன்அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அன்அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் as an expense in the period in which they are incurred. இதுக்கு ஒரு சம் போட்டா புரிஞ்சிடும். The normal production of a modern rice mill is 6 lakh tons of rice per year. During 24-25, sufficient quantity of paddy could not be purchased owing to thin harvest, and the production fell down to 5.4 lakh tons of rice. The FOH is rupees 120 lakhs. What is the FOH recovery rate? இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் FOH recovery rate என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் FOH recovery rateங்கிறது நார்மல் production capacity which calculate பண்ணோம். So 120 divided by 6 lakh tons of rice, that is equal to rupees 20 per ton of rice. இங்க ப்ரொடக்ஷன் வந்து குறைச்சலா இருக்கு. அப்போ என்ன ஆகுது கேட்டா FOH எவ்வளவு அப்சார்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க 5,40,000 தான் ப்ரொடக்ஷன். ஸோ 5,40,000 rupees டன்ஸுக்கு 20 rupees வீதம் 108 lakhs நாம வந்து FOH அப்சார்ப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற FOH, that is unabsorbed overhead, that is 120 lakhs minus 108 lakhs is equal to 12 lakhs. இந்த 12 lakhs நாம பீரியட் எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணிக்கணும். 5,40,000 தான் இருக்கு, நம்ம ஃபுல் ஓவர்ஹெட் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 ரூபாய்க்கு மேல நாம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நார்மல் ரெக்கவரி ரேட்டை கண்டுபிடிச்சு அந்த ரேட்டை தான் நாம அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கணும். In periods of abnormally high production, இது முதல்ல சொன்னது வந்து லோ ப்ரொடக்ஷன், சில நேரங்களில் அப்சார்பிளி ஹை ப்ரொடக்ஷன் வந்தால் வரலாம். அப்ப என்ன பண்றது? The amount of fixed production overheads allocated to each unit of production is decreased so that inventories are not measured above costs. இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா வரும் பொழுது நம்ம ஓவர்ஹெட்டை குறைச்சிக்கணும். என்ன பண்றது? S&T produces steel and its capacity is 3.6 lakh tons of steel per annum. During 24-25, there was overwhelming production and it reached a new peak of 4.8 lakh tons of steel. So, normally 3.6 lakhs தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? 4.8 lakhs of ton வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. FOH is 96 crores per year. Calculate the FOH recovery rate as per AS2. As the production is higher than the normal capacity of the plant, we cannot use the FOH recovery rate based on normal capacity. It has to be decreased according to production. ஸோ அப்போ ஃபுல் FOH வந்து அப்சார்ப் ஆயிடுது. ஸோ FOH ரெக்கவரி ரேட் இஸ் ஈக்குவல் டு FOH டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், தட் இஸ் 9,000 divided by 4.8 lakhs, that is equal to rupees 2,000 per ton of steel. ஒரு ஸ்டீலுக்கு 2,000 ரூபாய் வீதம் வருது. அப்போ FOH rate is only 2,000 rupees per ton of steel. இதை நார்மல் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிதான் என்ன ஆகும்?
9,600 divided by 3.6, that is equal to 2,667. இந்த ரேட்டை யூஸ் பண்ணி நீங்க போடக்கூடாது. அப்போ FOH is to be calculated on the increase in production. Variable production overheads are assigned to each unit of production on the basis of the actual use of the production facilities. இது என்ன அப்படிங்கிறது நம்மால கால்குலேட் பண்ண முடியும். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் நம்மால கால்குலேட் பண்ண முடியும். அதனால அதை அந்தந்த யூனிட்டுக்கு அப்படியே நம்ம அலோகேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த உரையில் நாம் மீதி இருக்கிற பேராகிராஃப் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.